ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் 2025 பிப்ரவரி மாத ராசி பலன் தான் கடக ராசிக்காரங்க பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதனால் உங்கள் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி ஆண்டு பலன்கள் சிலருக்கு வருத்தத்தையும் பலருக்கும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்கோம். அவற்றுக்குள் கிரகங்களுடைய நிலை, அமைப்பு மற்றும் நகர்வுகள் படி சில நாட்களுக்கு நல்லதும் சில நாட்களுக்கு கெட்டதும் நடக்கும். அதனால் எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும். எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நமக்கு சூழ்நிலை அமையும், இதை எல்லாமே நாம் தெரிந்து செயல்படுவது நல்லது. அந்த வகையில் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 4ஆம் தேதியில் பயங்கரமான கிரக சூழ்ச்சிகள் இருக்குது. அதனால் கடக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பொது பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் இதெல்லாம் என்னென்ன இருக்குது, அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி கடக ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் அஷ்டம சனி விலகும். இப்போ பிப்ரவரி மாதம் அஷ்டம சனி இருக்க போகுது. இது பண வரக்கூடிய அமைப்பாக சொல்லப்படுது. மிக சிறந்த நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கெட்டும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கடகராசி உறவு நன்றாக இருக்கும். மனைவியை மதிக்கக்கூடிய பண்பு ஆண்களுக்கும், கணவரோடு ஒத்துப்போகக்கூடிய பண்பு மனைவிக்கும் உருவாகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. புது தெம்பு மனதுக்கு கிடைக்கும். கல்வியில் பாக்கியோ, வேலை பாக்கியோ, திருமண பாக்கியோ, புத்திர பாக்கியோ இது போன்ற பாக்கியங்கள் அனைத்தும் உங்கள் வயதிற்கேற்றாற் போல எதிர்கால வசந்தமாகிற விதமாக இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே கண்ணீர் உங்களுக்கு தீரப்போகிறது. நட்பு, காதல் உறவுகள் மூலமாக பணவரவு உங்களுக்கு கிட்டும். மொத்தத்தில் உங்களுக்கு பொதுவாக சொல்லணும்னா பிப்ரவரி மாதம் சூப்பராக இருக்க போகுது. இந்த பிப்ரவரி மாதம் சூப்பராக இருக்க போகிற மாதிரி உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறதையும் கிரக மாற்றங்களையும் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது. அந்த பரிகாரம் என்னங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கடகராசி புனர்பூஷம் 4ஆம் பாதம், பூஷம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் கடகராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகநிலை உங்களுக்கு சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இருக்கிறாங்க. லாபஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாங்க. விரயஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் ஆக்சுவலி இருக்குது. கிரக மாற்றங்கள் எப்பப்பங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் இருந்து புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்திலிருந்து குரு வகர நிவர்த்தி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு கலஸ்தர ஸ்தானத்திலிருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு அயனசயன போகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு. பிப்ரவரி 26ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து புதன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா முயற்சிகளும் காரியங்களும் சாதகமான பலனை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பணவரவு ஆக்சுவலி அதிகரிக்கும். கடினமான வேலைகளை எளிதாக செய்து முடித்து திறமையானது உங்களுக்கு உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே மனதில் இருந்த தயக்கம், பயம் இதெல்லாம் நீங்கும். இது விட எல்லாத்துக்கும் மேலே வெளியூர், வெளிநாடு பயணங்கள் செல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே சமயம் தந்தைகளுக்கு உடல்நிலையில் முன்னேற்றமானது ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் சேரும். அது சமயம் நீண்ட நாட்களாக இருந்த கடமைகள்லாம் நிறைவேற்றி கொள்ள சந்தர்ப்பங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் சாதகமாக இருக்குது. சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும்.
கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். வீடு மாற்றிக்கொள்ள விரும்பக்கூடிய உங்களுக்கு மாற்றிக்கொள்ளத்தக்க தருணமானது வந்து சேரும். புதிய வாகன யோகமும் வந்து சேரும். உங்களுக்கு சப்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்தால் நலம். அப்புறம் முன்னெச்சரிக்கையோடு எல்லாத்துலேயுமே நடந்து கொள்ளணும். செலவுகளை கூட திட்டமிட்டு செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா இந்த பிப்ரவரியில் கெட்டது நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் அலுவலக வேலைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடையும். அனைவரிடமும் இன்முகத்தோடு பழகணும். அதை விட உங்கள் வேலைகளை பட்டியலிட்டு செய்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிக்க முடியும். உழைப்புக்கேற்ற வருமானத்தை பெறுவது உங்களுக்கு ஈஸியாக அமையும். அலுவலகத்தில் உங்களுக்குன்னு பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும். அதே சமயம் பயணங்கள் நீங்கள் செய்கிறதுனால நன்மை அடைவீங்க. ஸோ பயணங்கள் செய்கிறது எதையும் செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள்லாம் தீரும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் சேரும். புதிய இட ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகிறது ஈஸியாக அமையும். தொழிற்சாலைகள் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பொதுவான விஷயங்களில் தலையிடுவர்களுக்கு உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் அவமதிப்பாங்க. அதே சமயம் பெண்களால் இருந்த தொல்லைகள் மறைந்து நிம்மதியானது பிறக்கும். பண தேவைகள்லாம் மொத்தமாக பூர்த்தியாகும். அண்டை அயலாருடைய ஆதரவு கிடைக்கும். குறுகிய பயணங்கள் அதிகரிக்கும். இது வியாபாரக்காரங்களுக்கு ஒரு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா பொது சேவையில் ஈடுபட்டிங்கன்னா அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும். வழக்குகளில் கூட சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகளை பெறுவது ஈஸியாக இருக்கும். கட்சி மேலிடத்தில் உங்களுடைய செல்லுக்கு மதிப்பு ஏற்படும். தொண்டர்களை அரவணைத்து செல்வது ரொம்ப நல்லது. எதிர்கட்சியினர் சாதுரியத்தோடு சமாளிக்கணும். அப்போ தான் வெற்றியானது உங்களுக்கு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கோ உயர்ந்தவருடைய நட்பானது கிடைக்கும். புதிய படைப்புகளை தயாரிப்பதில் கவனமாக இருக்கணும். கவனம் செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். ரசிகர்களுடைய பாராட்டு மலையில் நினைகிறது உங்களுக்கு அமையும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி தானாக வீட்டுக்கு வரும். அதே நேரம் எவரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. மீறி ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பெண்மணிகளுக்கு இல்லத்தில் நிம்மதியை காண்பது இருக்கும். உடல் ஆரோக்கியம் கூட சிறப்பாக அமையும். வருமானம் திருப்தியாக இருக்கும். எல்லாத்தை விட ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டாகும். உற்றார் உறவினர்கள் இணக்கமாக இருப்பாங்க. பெற்றோருடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளும். அப்போ தான் பெண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது ஏற்படும். அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளை பெற்றோர் பூர்த்தி செய்வாங்க. நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீங்க. அதனால் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வீங்க. அதனால் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து நீங்களும் மகிழ்ச்சி அடைய முடியும். ஸோ இது மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கடக ராசிக்காரங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூச நட்சத்திரக்காரங்க, ஆயில்ய நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான இந்த பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திங்கள் தோறும் சிவனையும் அம்பாளையும் வணங்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை விட மல்லிகையை அம்மனுக்கு படைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை பண்ணிங்கன்னா மனம் போல் வாழ்க்கையானது இருக்குமா, அதனால் இதை மட்டும் பண்ணி பயன்பெறுங்க. ஸோ கடகராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.